போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய அருள்மிகு ஞானமா நடராச பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் அருகுருநாதருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக திரு களிற்றுப்படியாராகிய ஞான நூலினை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் திரு களிற்றுப்படியாராகிய ஞான நூலில் 51வது பாடல் வரை நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 52வது பாடலை நாம் சிந்திக்க முற்படுகிறோம். கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டில் 207வது பக்கத்திலிருந்து அந்த பாடல் தொடங்குகிறது. அதிலிருந்து நம்மளுடைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு அதனை கண்ணப்பர் தாம் அறிதல் காலத்தியார் அறிதல் அல்லது மற்று ஆர் அறியும் அன்பது. கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் என்று இங்கே எடுத்து காட்டுகிறார். இந்த அன்பு எத்தகையது அப்படின்னா கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பு என்றமையால். எனவே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு என்பது மணிவாசகருடைய வரிகள். அதை அப்படிங்க நம்முடைய களிற்றுப்படியார் ஆசிரியர் அதை அப்படியே எடுத்துக்கொள்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு அதனை கண்ணப்பர் தாம் அறிதல் காலத்தியா தாம் அறிதல் அல்லது மற்ற ஆரறியும் அன்பது. எனவே அது அவரை தவிர வேறு யார் அதனை அறியக்கூடியது என்கிற வகையில் எடுத்து இயம்பு இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பாடலில் கண்ணப்பருடைய அன்பு திறம் என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். எனவே அன்பு அது அவரை தவிர மற்றவர்களால் அறியக்கூடியது அல்ல என்பதை கண்ணப்பர் அல்லது மற்ற ஆரறியும் அன்பு அன்று அது. எனவே மற்றவரால் அறியப்படுகிற அன்பு அல்ல என்கிற குறிப்பை அழகாக கொடுத்திருக்கிறார்கள். உடைய விரிவை நாம் காணலாம். இந்த பாடலில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் என்பது 2 கருத்து. ஒன்று கண்ணப்பதோர் அன்பு, இரண்டாவது அன்பின் நிலைமை. இரண்டையும் எடுத்து காட்டுகிறார்கள். அதில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தை நீ காணலாம். கண்ணப்ப நாயனார் திருக்காலத்தியில் குடிமித்தேவரை கண்டு அவர் மீது ஆறாத அன்பு பாராட்டி 6 நாள்களில் தம் கண்ணை இடந்து அப்பி சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். அவருடைய அன்போடு ஒத்த அன்பினை வேறு எவரிடத்திலும் காண்கிலோம். ஆதலால் மாணிக்க வாசகர்
கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன் நீட்டருக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று அருளினார். நாம் முன்பே குறித்தது போல தெய்வ சேக்கிழார் தந்திருக்கின்ற விரிந்த புராணம் ஏறத்தாழ 180 பாடல்களில் இவருடைய வரலாறு விரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு மிக சுருக்கமாக அந்த குறிப்பை எடுத்து காட்டுகிறார்கள். அதில் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் கண்ணப்பரை சொல்லுகிற பாடலை இங்கு உரையாசிரிய பெருமக்கள் மேற்கோளாக காட்டியிருக்கிறார். எதனால் அப்படின்னு கேட்டால், இந்த பாடலை மணிவாசகருடைய வாக்கை வைத்து தான் எடுத்து காட்டப்பட்டதுனால இந்த பாடலை இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நாம் பார்க்கும் பொழுது கண்ணப்பர் என்று சொல்லக்கூடியவர் பெரிய புராணத்தில் விரிந்து பார்க்கக்கூடிய புராணம். பெரும்பாலும் அடியார் பெருமக்கள் கண்ணப்பருடைய வரலாற்றை அறியாதவர்கள் யாரும் இருக்க இயலாது. நிச்சயமாக கண்ணப்பரை எல்லோரும் அறிந்திருப்போம். அதில் அந்த வரலாற்றை அறிந்திருக்கிற நாம் தெய்வ சேக்கிழாருடைய எழுத்தை சொல் அடுத்து ஒவ்வொரு அந்த வார்த்தையும் வாக்கியமும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் மணிவாசகர் சொன்ன இந்த பாட்டின் பொருள் நமக்கு விளங்கும். ஏன்னா இங்கே மணிவாசகர் இந்த பாட்டில் என்ன காட்டுகிறார், இங்கே எடுத்துடனே இங்கே நமக்கு உரையாசிரிய பெருமக்கள் அவருடைய அவதாரம், அவர் வளர்ச்சி, அவர் வேட்டையாடி சென்றது நடந்தது இதெல்லாம் எதுவுமே காட்டலை. கண்ணப்பர் என்பது 6 நாளில் வழிபாட்டில் முத்திக்குரியவராக ஆனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனாலே அந்த செய்தியை சுருக்கமாக எடுத்து காட்டிட்டாங்க. நாம் என்ன விளங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால், கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்டபின், இந்த வரி ரொம்ப கவனமாக எடுத்து பார்க்கணும். கண்ணப்பர் என்பது ஓர் அன்பு, அந்த இடத்துல அந்த சொல்ல நிறுத்திக்கணும். கண்ணப்பர் ஒப்பது ஓர் அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணப்பர் = அன்பு என்று வைத்துக்கொள்ளணும். இந்த வரியை கொஞ்சம் கவனமாக பொருள் செய்யணும். கண்ணப்பர் என்றாலே அன்பு என்று பொருள். அன்பு என்றால் கண்ணப்பர், அதான் அந்த 2 குறி. அப்போ நம்ம ரொம்ப இன்னொரு வகையாக சொல்லணுமா, அன்பு என்பது வடிவமாக இருக்கக்கூடிய பொருள் அன்று. இப்போ கண்ணுனா இப்படி தான் இருக்கும், காதுனா இப்படி இருக்கும், மூக்குனா இப்படி இருக்கும், கையினா இப்படி இருக்கும், மனிதன் இப்படி இருப்பான், விலங்கு இப்படி இருக்கும், பறவைனா இப்படி ஒரு வடிவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு உருவம் என்பதை வைத்துக்கொண்டு அதனுடைய நிறம் அதனுடைய எல்லாம் சொல்லுகிறோம். அது மாதிரி அன்பு என்பதற்கு ஒரு வடிவம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இலக்கண அடிப்படையில் அன்பு என்பது வடிவத்துக்குரிய பொருள் அல்ல. ஏன்னா அது பண்பு பெயர். அன்பு என்பது பண்பு. எனவே நீங்கள் இரக்கம் அன்பு அப்படின்னு சொன்னால் இதற்கெல்லாம் நீங்கள் வடிவத்தை காட்ட இயலாது. எனவே அன்பு என்ற சொல் ஒன்று உண்டு. அந்த அன்பு என்பதற்கு பொருள், அதனுடைய அந்த சொல்லினுடைய பொருளை அறியலாம். அதற்கு ஒரு வடிவத்தை காட்ட இயலுமான்னு கேட்டால் காட்ட இயலாது என்பது தான் எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒன்று. ஆனால் மணிவாசக பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், கண்ணப்பர் என்றாலே அன்பு அப்படின்னு காட்டுவார். அதனுடைய விரிவை நீங்கள் சேக்கிழார் பெருமானுடைய வாக்கள் என்று பார்த்தீங்கன்னா, இருவினை என்று சொல்லக்கூடிய வினைகள், 3 மலங்கள், இவையெல்லாம் திருவருள் நினைப்பிலேயே, அதாவது அவருடைய அறிவு, அவருடைய இச்சை, அவருடைய செயல், இந்த 3ம் குடிமித்தேவரை பார்த்த பிறகு அங்கே நடந்த வரலாறுகள் விரிந்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த இடத்துக்கு வேண்டிய பொருளை மட்டும் நாம் பார்க்கிறோம். நேராக போய் அவரை பார்க்கிறார். இவர் போய் அவரை காண்பதற்கு முன்பாக, அதாவது திண்ணனார் குடிமித்தேவரை காண்பதற்கு முன் குடிமித்தேவருடைய அருள் நோக்கம் திண்ணனார் மீது விழுந்தது. எனவே அவருடைய உடலில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. இரு வினைகள் அப்படிங்கிற அவை ஒரு ஒப்புமைக்கு வந்து சேர்ந்தது. எனவே அருள் வீழ்ச்சி அவருடைய அறிவின் கண்ணே வெளிப்பட்டது. அந்த குடிமித்தேவரை போய் பார்த்தவுடன் அப்படியே நெருங்க சென்றார். வேகமாக ஓடிப்போய் கட்டி தழுவினார், உச்சி மோந்தார். அப்படியே ஆற தழுவி ஒரு இருமாப்போடு அப்படியே ஒரு மகிழ்ச்சியோடு நிற்கிறார். அப்போ தான் இந்த திருமேனி ஈரமாக இருப்பதையும் நல்ல புதிய மலர்கள் அந்த திருமேனியின் மீது இருப்பதையும் பார்க்கிறார். எனவே பூவும் நீரும் கொண்டு மச்சிது செய்தார் யார் என்று தன்னை அறியாது வெளிப்படையாக கேட்கிறார்.
இப்போ அருகில் இருக்கக்கூடிய நானும் சொல்லுகிறான், முன்பு ஒரு காலத்தும் தந்தையோடு வேட்டையாடுவதற்காக வந்த பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். அன்று ஒருவன் செய்தான், அவனே இன்றும் செய்திருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு அனுமான வாக்கியத்தை அந்த திண்ணனாருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாணன் சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே அவருக்கு என்ன தோன்றுகிறது? ஓஹோ, பூவும் நீரும் கொண்டு இப்படி பெருமானை அழகுபடுத்தி இருக்கிறார்களே. உடனே அவர் என்ன தோணுகிறது? நானும் இது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இங்கே தான் நாம் பார்க்கிறோம், ரொம்ப ஆழமான பகுதி. ஒரு நல்ல செயல் ஒருவர் செய்திருக்கிறார், அதை நாம் அறிகிறோம். அறிந்த பொழுது நாமும் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்பது தவம் இல்லாது வாய்க்காது. தவம் இருந்தால் அந்த வாய்ப்பு நமக்கு அமையும். இல்லைன்னா அதை நல்ல செயல் என்று பாராட்டி விட்டு கடந்து போவோமே ஒழிய அந்த செயலை நாமும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எளிமையான உதாரணம். அரிச்சந்திரனுடைய நாடகத்தை காந்தியடிகள் பார்க்கிறார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற அந்த திருநாமம் உடையவர் நாடகத்தை பார்க்கிறார். அவர் உண்மையாக இருக்கக்கூடிய இயல்பை பார்த்தோன்னே ஒரு உள்ளத்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தானும் வாழ்நாளில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அப்போ ஒரு காட்சியை காணும் பொழுது பலரும் கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் காந்தியடிகளுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே பின்னாளில் இந்த இந்திய தேசத்தின் தந்தையாக போற்றப்படும் அளவுக்கு அவருடைய நிலை உயர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது போன்று தான் இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையாக அந்த அழகு செய்தவர் யார் என்று கேட்ட மாத்திரத்தில் நானும் இது செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அது முன்னை செய்த தவத்தினால் வந்தது. தவம் காரணமாக அதை செய்ய முற்பட்டவர் 6 நாட்கள் பூஜை செய்தார். அந்த முதல் நாளிலேயே நம் சேக்கிழார் பெருமான் காட்டும் பொழுது இரவு முழுக்க உறக்கமில்லாது இருக்கிறார். ஏன்? ஏதேனும் காட்டில் இருக்கக்கூடிய கொடிய விலங்குகள் ஏதேனும் சிவலிங்க திருமேனிக்கு ஊறு விளைவித்து விடுமோ என்று அஞ்சுகிறார். இறைவன் நாம் வேட்டைக்கு சென்றால் தனித்திருப்பார் என்று தவித்தார். நாம் இறைவன் கூட பாதுகாப்பாக இருப்போம், காவலாக இருப்போம் என்றால் அவர் பசித்திருப்பாரே என்று பரிதவிக்கிறார். எனவே தனித்திருப்பார் என்றும் பசித்திருப்பார் என்றும் இருவகையான எண்ணங்களுக்கு உட்பட்டு பசித்திருப்பது பரவாயில்லையா, தனித்திருப்பது பரவாயில்லையா, ஒரு சிந்தனையில் ஒரு கட்டத்தை என்ன முடிவு செய்கிறார்? இல்லை, பசித்திருப்பது தான் கொடுமையானது. எனவே சிறிது நேரம் அவர் தனித்திருந்தாலும் நாம் விரைந்து வேட்டை முடித்து கொண்டு வந்து பெருமானுக்கு காவலுக்கு வந்துவிடலாம் என்று சொல்லி ஒருவாறு முடிவெடுத்து விட்டு வேகமாக சென்று வேட்டையாடினார், கொண்டு அமுது படையில் செய்தார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படி அந்த முதல் நாள் முழுக்க இரவு முழுக்க உறங்காமல் இருக்குகிறார். காலையில் எழுந்த உடனே வேட்டைக்கு செல்லுகிறார். அந்த நிலையில் அவர் செய்த செயலையெல்லாம் நம் சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது சொல்வார், அன்பு பிழம்பாய் திரிவார். அப்படியே அன்பினுடைய பிழம்பு, நெருப்பின் பிழம்புன்னு சொல்வது போல அன்பின் பிழம்பாய் திரிவாருடைய கருத்தை யார் அறிய முடியும்? அவருடைய நினைவு முழுக்க குடுமித்தேவரே நிறைந்திருக்கிறார். அவருடைய நினைப்பு அவர் மீது இருந்தது. அவர் வேட்டையாடியது அவருக்காக வேட்டையாடினார். அவருடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் குடுமித்தேவர் பாலே இருந்தது. அப்போதான் தந்தை மகன் வேட்டைக்கு சென்றவர் திரும்பி வரவில்லை என்று அறிந்து மூதாட்டியாகிய அந்த காடுபலி ஊட்டி இருக்கக்கூடிய மூதாட்டியை அழைத்து கொண்டு வந்து பலவாறு எடுத்து சொல்லும் பொழுது ஒன்றும் அறியாதவராக, ஏன் அப்போ தான் அந்த சேக்கிழார் அன்பு பிழம்பாய் திரிவார், இவர் கருத்தை யார் அறிவார்? எனவே தங்கள் குறி வாராது கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு அழகான தொடர் காட்டுவார். நீங்கள் கண்ணப்பருடைய வரலாற்றை தெய்வ சேக்கிழார் திருவாக்குல நின்று சொல்லுக்கு சொல், வரிக்கு வரி நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் மிக நுட்பமான கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த அன்பு பிழம்பாய் திரிவாருடைய கருத்தை தந்தை அறியல, வந்த மூதாட்டி தெய்வ பலி ஊட்டுகிறவள், காடுபலி ஊட்டி தெய்வ ஆராதனை செய்யக்கூடிய அவளாலே கண்ணப்பருடைய அன்பின் திறத்தை அறிய முடியவில்லை. எனவே தங்கள் குறி வாராது கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி 6 நாட்கள் அவர் பூஜை செய்தார் என்பதெல்லாம் நம்ம விரிந்து பார்க்க, நமக்கு வேண்டிய இடம் அதுதான். அன்பு பிழம்பாய் திரிவார், அவர் கருத்தை யார் அறிவார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சேக்கிழார் காட்டியிருப்பார். இது எங்கிருந்து பெறப்பட்டிருக்கிறது? மணிவாசகருடைய வாக்கில் அவர் சொல்கிறார்,
கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு. அந்த இடத்துல நம்ம அந்த கண்ணப்பர் என்றாலே ஒப்பற்ற, ஓர் என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்று ஒரு பொருள். எனவே கண்ணப்பர் அப்படின்னாவே ஒப்பற்ற அன்பு என்பது தான் அதற்கு பொருள். எனவே அன்பு என்பது வடிவமுடைய பொருள் அல்ல. ஆனால் இனி அப்படி சொல்லாதீர்கள், அன்புக்கு ஒரு வடிவம் உண்டு, அது கண்ணப்பர் என்று காட்டுகிறார். எனவே அன்பின் வடிவம் கண்ணப்பர். நீங்கள் அன்புக்கு ஒரு உருவம் செய்தால், அது உருவம் இல்லாத பொருள், அதுக்கு ஒரு உருவம் செய்தால் எப்படி இருக்கும்? கண்ணப்பர் போன்று இருக்கும் என்பதுதான் மணிவாசகரும் கருதுகிறார். அதையே தெய்வ சேக்கிழார் பெருமானும் விரித்து தந்திருக்கிறார். இதை நாம் நல்ல நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ மாணிக்கவாசர் இந்த பாட்டை ஏன் சொல்ல வந்தார் கோத்தும்பியில் அப்படின்னு கேட்டால், பெருமானே, நான் உன்னிடத்து வந்து நின்று அன்பன் வந்திருக்கிறேன் என்று நான் என்னை பற்றி சொல்லலாம் என்று கருதினால் எனக்கு கூச்சமாக இருக்கிறது. எதனால்? நான் என்னுடைய அன்பு என்று சொல்வதற்கூட எனக்கு தகுதி இல்லை என்பது புலப்படுகிறது அப்படின்னு இறைவன்கிட்ட சொல்லுகிறார். எதனாலன்னு கேட்டால், அன்பின் உச்சம் யாரோ அவரை நீ பார்த்துருக்கிறார், அவர் தான் கண்ணப்பர். எனவே கண்ணப்பரின் அன்பை அறிந்திருக்கிற உன்னிடத்தில் வந்து நான் அன்பன் வந்திருக்கிறேன் என்று என்னை எப்படி சொல்வது? ஏன்னா அவருடைய அன்புக்கு முன் என்னுடைய அன்பு என்பது ஒன்றுமில்லாது. அது அவருடைய அன்புக்கு முன் என் அன்பு இவ்வளவு மதிப்பே இல்லை. அதனால் அங்கே என்ன, அந்த அன்பின் உச்சத்தை கண்டவன் நீ, அன்பே இல்லாதிருப்பதில் நான். இப்போ நீ உச்சத்தையும் பார்த்திருக்கிறாய், அன்பே இல்லாதிருக்கிற ஒருவனையும் பார்த்து கொண்டு இருக்கிறாய். நீ கண்ணப்பர் என்பவர் அன்பின் வடிவம், அவரை நீ பார்த்திருக்கிறாய். நான் இப்பொழுது எப்படி வந்திருக்கிறேன்? உன் அன்பன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னிடத்துல அன்பில்லை, அன்பு இல்லாதவன் வந்திருக்கிறேன் வேணா என சொல்லிக் கொள்ளலாம். இதான் அங்கே மணிவாசகர் உள்ளத்தில் தைத்து நிற்கக்கூடிய நினைவு. எனவே கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு, அத்தகைய அன்பு இன்மை கண்டபின் என்னிடத்தில் கண்ணப்பரை ஒத்த அன்பு இல்லை என்று தெரிந்தும் திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்தில் என் தந்தை, என்னுடைய தாய் என்னை ஈர்த்து என்னை ஆட்கொண்டிருக்கிறான். அவன் மட்டும் எனக்கு இந்த கருணையை செய்யாது போயிருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு எண்ணி பார்க்கிறார். எனவே என்னப்பன் என்னொப்பில் என்னையும், அந்த என்னையும் என்பது ஒன்றும் இல்லாத என்னை, அன்பின் வடிவமானவரை ஆட்கொண்டார். அன்பே இல்லாதிருக்கிற என்னையும் ஆட்கொண்டிருக்கிறார். எந்த தகுதியும் இல்லாத என்னையும், அந்த உண்மை, அந்த என்னையும் அப்படிங்கிற அந்த ஆழமான சொல்லுங்க. அது நீங்கள் உணர்கின்ற பொழுது அது எவ்வளவு கீழாக கிடக்கிற நான், என்னையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறானே என்ற நிலையில் அப்படி வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை அத்தகைய பெருமானுக்கு சுண்ண பொன்னீற்றருக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று பாட்டில் அருள் செய்திருக்கிறார். இது அப்படியே நம்முடைய களிற்றுப்படியார் ஆசிரியர் அப்படியே உள்வாங்கி கொள்கிறார். இப்போ கண்ணப்பருடைய அன்பு, மணிவாசக பெருமானின் அன்பு ரெண்டையும் ஒப்பீடு பார்க்கும்போது, கண்ணப்பர் அன்பின் முன் என்னுடைய அன்பு ஒன்றும் என்று இல்லை என்று சொன்ன பிறகு, மணிவாசகரே அன்பில்லைன்னு சொன்ன பிறகு நாம் போய் நம்ம அன்பை எப்படி அன்புன்னு சொல்வது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் என்ன அந்த வரலாற்றை வைத்து கொண்டு நமக்கு ஒன்று உணர்த்துகிறார் களிற்றுப்படியார் ஆசிரியர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலில் கண்ணப்பருடைய அன்பு திறத்தை யார் அறிய முடியும்? மாணிக்கவாசர் என்னால் அறிய முடியாதுங்கிறார். தெய்வ சேக்கிழார் பெருமானும் என்னால் அறிய முடியாதுன்னு தான் சொல்லுகிறார். அப்படி அருளாளர்களே அவருடைய அன்பு நிலையை என்னால் சொல்ல முடியும்னு சொன்னால் வேறு யார் தான் சொல்ல முடியும்? சொல்வதற்கு ஒருவரும் இல்லை என்பது கருத்து. ஆனால் இந்த பாட்டில் என்ன சொல்லுகிறார்? கண்ணப்பர் அன்பை கண்ணப்பர் தான் அறிவார், அந்த அன்பை நுகர்ந்த இறைவன் தான் அறிவான். மற்றவர்கள் பார்வையாளர்கள் தான். பார்வையாளர்களால் அன்பு செலுத்துபவருடைய அன்பையும் அன்பை பெறுபவருடைய அன்பையும் யாராக இருந்தாலும் அறிந்து கொள்ள இயலாது. அது உலகியல் அன்பாக இருந்தாலும் சரிங்க, அருள்வயப்பட்ட அன்பாக இருந்தாலும் பத்தி செலுத்துபவனுடைய அன்பை பரமன் அறிவான், பத்தனை பரமன் அறிவான், பரமனை பத்தன் அறிவான். பார்வையாளர்கள் அறிவார்களான்னு கேட்டால் பார்வையாளர்களுக்கு அந்த அன்பின் ஆழம் புரியாது. பலருக்கு அது ஆடம்பரமாக தோணலாம், வெவ்வேறு பார்வையாக தோணலாம். அது அவரவருக்குரியது. எனவே ஒருவர் இறைவன் மீது வைக்கிற அன்பை
மற்றவர்கள் எடை போட்டு இவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் என்று சொல்வதற்கு இடமில்லை. அது இறைவனும் அந்த அன்புக்குரிய பெருமானும் அன்பை செலுத்துபவரும் தான் அறிவார்கள் என்பதுதான் இந்த 52வது பாட்டினுடைய கருத்தே. அவ்வளோதான். அதுக்கு இங்கே கண்ணப்பரை வைத்து கொண்டு சொல்ல வருகிறார். பாருங்க, இத்திருப்பாடலுக்கு பொருள் காணும் பொழுது கண்ணப்ப நாயனார் அன்புடைமையில் எவ்வாறு தலை சிறந்து நின்றாரோ அவ்வாறே அன்பு இன்மையின் எல்லையில் அடியே நின்றேன். இது மணிவாசர் உள்ள கிடக்கதான். எனவே அன்பு இன்மை நான், அன்பு அவர், அன்பு இன்மை என்பது நான். எனவே அவ்வாறு இருந்தும் என் தந்தையாகிய சிவபெருமான் என்னை தன் அடியானாக ஏற்றுக்கொண்டான் என்று கொள்ள வேண்டும். இந்த பாட்டின் கருத்தை தான் சொல்லுகிறது என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும். அடுத்து, கண்ணப்ப நாயனாரின் அன்பை பட்டினத்து அடிகளும் நாள் 6 கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என பாடியுள்ளார். எனவே மணிவாசகரும் இவ்வாறு கொடுத்திருக்கிறார். 11ஆம் திருமுறைக்குரிய வண்ணமாக பார்க்கக்கூடிய நிலையில் 4 கண்ணிடந்து அப்ப வல்லேன் என்று காட்டுகிறார். சேக்கிழார் பாடிய வரிகளையும் அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ என்று போற்றியுள்ளார். 3 வாக்கையும் தொட்டு காட்டியிருக்கிறாங்க. கண்ணப்பரின் அன்பு திறம் நாயனாருக்கு தெரியும், காலத்தி அப்பருக்கு தெரியும். அவங்க இருவரை தவிர என்பது அல்லது வேறு யாராலும் அறிய இயலாத சீர்மை உடையது என்று ஆசிரியர் விளக்கம் செய்கிறார். எனவே இந்த பாட்டின் கருத்து என்னன்னா, அன்பு செலுத்துபவராகிய கண்ணப்பர், அன்பை நுகர்வராகிய இறைவன், இந்த இருவருக்கும் தான் அன்பு தெரியுமே அன்றி மற்றவரால் தேவராட்டியார் அறிய முடியவில்லை. கூட இருந்த அந்த அழைத்து சென்ற நாணனுக்கும் அறிய முடியல, யாரும் அறிய முடியல. அதான் சொல்றார். எனவே வேறு யாரும் அறிதலிய மாணிக்க வாசக பெருமான் அது சொல்றார். எனவே புறத்தோர்க்கு புலப்பட காட்டல் ஆகாது. எனவே இங்க சொல்கிறார், அதாவது இந்த கண்ணப்பருடைய அன்பு அவரை தவிர மற்றவரால் அறியக்கூடியது அல்ல அப்படின்னு சொன்னோன்னு சொல்ற. பக்தி யோகம் எளிமையானதாயிருப்பின் அதனை மேற்கொள்ளலாமே என நாம் எண்ணுதல் கூடும். நம்ம கடந்த வகுப்பில் சிந்தித்த மாதிரி தான், பக்தி எளிமையானது, ஆனால் அது நிற்பது தான் கடுமையானது. அது ரொம்ப திருநீர் பூசுதல் எளிமையானது, ஆனால் வாழ்நாளில் எல்லா தருணத்திலும் நான் திருநீற்றோடு தான் இருப்பேன் என்று நிற்பது தான் கடினமானது. அது என்பது போன வகுப்பில் நாம் பார்த்தோம். அதான் சொல்ல. எனவே பக்தி என்பது எளிமையானது, அதனை மேற்கொள்ளலாமே என நாம் எண்ணுதல் கூடும். பக்தியின் இயல்பினை வரையறுத்து காட்டல் இயலாது. பக்தி என்பது பக்தன் என்று சொல்லக்கூடிய அன்பன் தன் தலைவன் மீது கொண்ட இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவன் எந்த நிலையிலும் நிற்கிறான் என்பதைத்தான் நம்முடைய 63 வரலாறு நமக்கு உணர்த்துகிறார். தன்னையே கொடுப்பதும், தன் கண்ணை கொடுப்பதும், தன்னுடைய மனைவியை கொடுப்பதும், குழந்தையை கொடுப்பதும், தான் ஈட்டிய பொருளெல்லாம் கொடுப்பதும், இப்படி பெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக எதையும் இழப்பதற்கு அவர்கள் தயாராக நிற்கக்கூடிய நிலை சொல்ல. எனவே சிற்றின்பினை தலைவன் தலைவியரே தம் உள்ளத்தால் அறிதல் கூடுமே அன்றி புறத்தோருக்கு புலப்பட காட்டலாகாது. அவ்வாறே அன்பு நிலையும் அன்பினை செலுத்துவோரும் செலுத்தப்படுவோருமே அறிதல் இயலும். எனவே அன்பு நிலை, இந்த அன்பு நிலையினை அன்பினை செலுத்துபவரும் செலுத்தப்படுவோருமே அறிதல் இயலும். மாணிக்கவாசக பெருமான் பக்தி வெள்ளத்தில் படிந்த பெரியார். எனவே அவர் மாணிக்கவாச பக்தி கடலுள் அடியேனை பதித்த பரஞ்சோதி என்பது அவருடைய திருவாக்கிலேயே இருக்கும். முத்திக்கு உழன்று முனிவர் குலாம் நனி வாட அத்திக்கு அருளி அடியேனை பத்தி கடலில் பதித்த பரஞ்சோதி என்று அருள் செய்வார். எனவே பக்தி வெள்ளத்தில் அப்படியே மூழ்கி கிடக்கிற அவர் சொல்லுகிறார், நான் அன்பில்லாதவன் என்று. எனவே இத்தகைய இவரே தம்மை அன்பற்றவர் என கூறிக்கொள்ளுகிறார். கண்ணப்ப நாயனார் போலும் அன்பு தனக்கு இல்லையே என்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னையும் ஆட்கொண்டருளி என கூறி அன்பின் ஆழம் அறிய ஒண்ணா நிலையினை புலப்படுத்தி உள்ளார். இது களிற்றுப்படியாருடைய கருத்துங்க. மாணிக்க வாசகர் அங்கே என்ன சொல்லி இருக்கிறார்னா, கண்ணப்பருடைய அன்பின் ஆழத்தை கண்ணப்பரையும் காலத்தியாரையும் தவிர மற்றவர் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். எனவே கண்ணப்ப நாயனாரின் பக்தி பிரபாவம்,
பக்தி வெள்ளம் சொல்லுமே அந்த பிரபாவம்ங்கிறார் வடமொழி சொல்லுது. எனவே இப்போ பக்தி பிரபாவம் எத்தகையது என்பதை இந்நூலின் முன்னரே கூறப்பட்டுள்ளது. ஆதலால் பக்தி நெறியானது அளவு கடந்த தவத்தால் விளைவதால், அதான் முன்னம் செய்த தவத்தின் பயனாக விளைவது, முன்பு ஈட்டிய தவத்தினாலே என்பதுதான் கண்ணப்பருடைய புராணத்தில் அது ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டி. முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட என்பது தெய்வ சேக்கிழாருடைய வரிகள். அப்படி சொல்ல பக்தி நெறியானது அளவு கடந்த தவத்தால் விளைவது. நீங்கள் பல பிறப்பில் தவம் செய்தால்தான் இந்த பிறப்பில் இறைவன்பால் அன்பு செலுத்தலாம். நம்ம ஏனையோர்கள் தன் மீது அன்பு செலுத்திக்கலாம், தன் வீட்டில் கூடிய மனைவி மக்கள் தாய் தந்தை பெயரன் பெயர்த்தி இப்படி எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தலாம். அது இயல்பாக ஒரு விலங்கு கூட தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பதில் அன்பு செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே எல்லா உயிரிடத்திலும் எல்லா உயிரினங்களுக்கும் அந்தந்த தன்னுடைய குழந்தைகளிடத்தில் அன்பு இருக்கிறது என்பதை எல்லோரும் கண்கூடாக காண்பது. ஆனால் இறைவன்பால் அன்பு என்பது ஆறறிவு கொண்டிருக்கக்கூடியவர்களால் தான் அந்த அன்பினை காட்ட முடிகிறது. விதி விலக்குகளாக சில நேரங்களில் பறவையின் அன்பும் கழுதையின் அன்பும் காக்கையின் அன்பும் பாம்பின் அன்புமாக இந்த உயிரினங்கள் கூட இறைவனை பூசித்திருக்கிற வரலாற்றையும் நாம் அறிகிறோம். எல்லா உயிரினங்களும் இறைவனை பூசிப்பதில்லை, எல்லா பாம்பும் பூசிப்பதில்லை. அந்த சில பாம்புகள் விதி விலக்குக்காக இறைவனை பூசிக்கின்றன, எல்லா பறவையும் பூசிப்பதில்லை. அதுலேயும் கூட காக்கை பூசிக்கிறத எல்லா காக்கையும் இறைவனை பூசிக்கிற தவமுடைய உயிர் காக்கையாக பிறந்த நிலையில் அந்த இறைவனை பூசிக்கின்றன என்பதை தான் நாம் பார்க்கிறோம். எல்லா சிலந்தியும் பெருமானுக்கு பந்தல் அமைக்கல, கோச்செங்க சோழராக பிறக்கக்கூடிய தவமுடைய சிலந்தி தான் பந்தல் அமைத்து. எனவே ஏனைய உயிரினங்களும் இறைவனிடத்தில் அன்பு செலுத்துகின்றன. ஆனால் அது மிக மிக குறைவு. மனித இனம் நமக்கு இறைவன் கொடுத்துகிற வாய்ப்பு, அதிக வாய்ப்பு இறைவனை அறிவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் நமக்குத்தான் வாய்ப்பு. ஏனைய உயிரை காட்டிலும் நமக்கு தாங்க வாய்ப்பு அதிகம். நாம தான் அறியாமல் நழுவி போவர்கள் நாம தான். அதனால் திருமூல நாயனார் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. ஐயா, அப்படி மனித பிறப்பு எடுத்துவிட்டு இறைவனை பூசித்து பயன்பெறுவதை விட்டுவிட்டு நீ இந்த வாய்ப்பை நழுவிக்கொண்டு விட்டு கொண்டே இருக்கிறாயே பாவி என்று திருமூலர் எவ்வளவு நம் மீது ஒரு கோபம் இருந்தால் பாவி என்ற சொல்ல பயன்படுத்துவார் என்பதை எண்ணி பார்க்க. எனவே எண்ணிலி பாவிகள், எண்ணற்ற பாவிகள் புண்ணியனை பூசித்தால் நாம் கருவழி சுழல்கிற இந்த சுழற்சியிலிருந்து விடுபடலாம் என்பது தெரியாமல் இப்படி கிடக்கிறார்களே என்று வருந்தி சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அதனால் சொல்லார். எனவே பக்தி நெறியானது அளவு கடந்த தவத்தால் விளைவதாக. இந்த அன்பு வரும்போதே இன்பமயமாக வரும். இந்த அன்பு எப்போ உள்ளத்தில் வருகிறதோ அப்பொழுதே நமக்குள்ள ஒரு இன்பம் பிறக்குங்கிறார். இந்த அன்பு வரும்போதே இன்பமயமாக வரும். தெய்வ பிச்சன் என பிறரால் கூறுவிக்கும். நீங்கள் அவர் தேவுமால் கொண்டான் இத்திண்ணன், அது சொல் கூட பித்து கொண்டான் என்று சொல்லாமல் அந்த நாணன் போய் தந்தையிடத்து சொல்லும்போது தேவுமால் கொண்டான் இத்திண்ணன் என்று சொல்லுவார். தெய்வ பித்து, அந்த பித்து எல்லாருக்கும் பித்து இருக்கிறது, அந்த பித்து வெவ்வேறு வகையில் இருக்கிறது. ஆனால் இறைவனிடத்தில் பித்து என்பது தான் பிறவி கடப்பதற்கான பித்து அன்பாக இருப்பு. அதை சொல்றார். எனவே தெய்வ பித்து என்று பிறரால் கூறுவிக்கும். ஆகலின் கண்ணப்பர் போன்ற அன்பு மூச்சை தவத்தின் ஈட்டத்தால் வாய்க்குமாயின் நல்லதே. நமக்கும் இது வாய்த்தா நல்லது தான். இவ்வாய்ப்பு மிகவும் அரிதான், இது எல்லாருக்கும் கிட்டுவதில்லை. நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், யாரெல்லாம் இறைவனுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்களோ அந்த ஆட்பட்டு இருக்கிற திறத்தோட வழி வழியாக வருபவர்கள் மிக மிக குறைவாகவே இருப்போம். பெற்றோர் வழிபாட்டு இருப்பாங்க, குழந்தை வழிபாட்டில் இல்லாமல் இருக்கும். பெற்றோர் வழிபாடுன்னா என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க, குழந்தைகள் பெற்றோர் அந்த வழிபாட்டுக்குள்ளே வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரெண்டையும் மாறி மாறி பார்க்கிறோம். நல்ல எல்லா வகையிலும் நம்ம ஆழமாக சொன்னால் சிக்கலாக போயிடும். பொதுவாக சொல்லும் பொழுது வழிபாட்டில் நெறியில் இருப்பவர்கள் வழி வழியாக என் தாய், என் தந்தை, தாய், பாட்டன் அப்படின்னு வழி வழியாக அப்படியே பெருமான் வழிபாட்டிலே வருகிறோம் என்று சொல்லக்கூடிய பெருமை
எண்ணி விரல் விட்டு எண்ணக்கூடியருக்கு தான் கிடைக்கப் பெறுகிறது அன்றி அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இல்லை என்பதை இன்றைய நிலையிலேயே நாம் அதாங்க அந்த முன் தவத்தின் ஈட்டத்தால் வாய்க்கும் என்பது நல்லதே. இந்த வாய்ப்பு மிகவும் அரிதான். ஆக அந்த தவத்தை செய்தால் அன்றி சிவபெருமானை இந்த பிறப்பில் நாம் அணுகி போவது நாடுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அதனால தான் நம்பி ஆரூரருடைய வாக்கிலும் பார்க்கலாம். அப்பர் சுவாமிகள் மூவர் தேவாரத்திலும் நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்க்க முடியும். அது சொல்லும்போது முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது என்பார்கள். அப்போ முன்னை பாவம் செய்திருந்தால் இந்த பிறப்பில் இறைவனுடைய திருவடியை எண்ணுவதற்கு கூட அறிவு இடம் கொடுக்காது. நமக்கு வேறு வேறு இடங்கள் இருக்கும். அதில் இறைவனை பற்றிய இடம் அறிவிலே வாராது போவது எதனால்? முன்னை செய்த பாவத்தினால். இன்னைக்கு புண்ணியம் செய்திருந்தோம், முன்னை செய்திருந்தா இந்த பிறப்பு அது வாய்க்கப்பெறும். அதான் சொல்றார். எனவே முன்பு செய் தவத்தின் ஈட்டத்தால் வாய்க்குமாயின் நல்லதே. இவ்வாய்ப்பு மிகவும் அரிதான். இதனை விளக்கும் பொருட்டே இவ்வாசிரியர் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை என கூறி அதனை கண்ணப்பர்தாம் அறிவர் என்றார். அவருடைய அன்பை அவர்தான் அறிவார். அன்றியும் அவ்வன்பின் நிலைக்களமாக உள்ள சிவபெருமானே அதனை அறிதல் இயலும் என தெரிவித்த பொருட்டே காலத்தியார் அறிதல் அல்லது மற்ற ஆர் அறியும் அன்பு அன்று அது. எனவே அந்த காலத்தியாரை தவிர மற்றவர் அறியக்கூடிய அன்பு அல்லது எனவும் கூறலாம். இதனால் பக்தி நெறியானது புண்ணிய பெருக்கால் தன் அடைவிலே நிகழ்வதென நாம் அறியலாம். நமக்கு முன்பு தவம் செய்திருந்தால் இந்த பிறப்பில் பக்தி செலுத்துகிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த பக்தியின் காரணமாக நிகழக்கூடிய நிகழ்வுகள் நம் உள்ளத்தில் நிகழும் என்பதை அறியலாம். இன்பினில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பின் நிலையே அது என்பது திருவருட்பயன் நம்முடைய நூல்களில் அழகாக சொல்லப்படுங்க. திருவருட்பயன் 80வது குறட்பாவில் இந்த செய்தி இடம்பெற்று இருக்கிறது. அதை மேற்கோளாக காட்டுகிறார். எனவே அன்பு என்பது செலுத்துபவரும் அந்த அன்பினை பெறுபவரும் தான் அறிய முடியும். அதை வேறு யாரும் அறிதல் இயலாது. எனவே பக்தி அடிப்படையில் நீங்கள் உலகியல் அன்புக்கே மற்றவரால் அறிய இயலாது. இறைவன்பால் காட்டுகிற அன்புக்கு நாம் அன்பு செலுத்துகிறோம். அதை நாம் இறைவன் தான் அறிய முடியும். நம்ம கூட இருப்பவர்கள் நம்ம ரொம்ப பக்தியானவருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படியே ஒரு மயக்கமாக ஒரு சில்லுன்னு ஒரு அப்படியே தலையில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஆஹா அப்படின்னு நினச்சிக்குவோம். நாம் அன்பு வச்சிருக்கோமா இல்லையாங்கிறத நம் பெருமான் அறிவார், நாம் அறிவோம். அவ்வளோதான். ரெண்டை நினைவில் வைத்துக்கோ. அதனால தான் கண்ணப்பர் அன்பை ஏன் மணிவாசர் காட்டுகிறார் அப்படின்னா, நான் அன்பானவன் என்கிற நினைப்பே சில நேரங்கள் நம்மளை தடுமாறச் செய்திடும். அதனால் மணிவாசகர் என்ன கருதினார்? நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துனர். நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்னர். அன்பின் வடிவமானவர் மணிவாசகரும் அன்பின் வடிவமானவர் தான். ஆனால் அவர் தன்னை சொல்லும் பொழுது நீங்கள் அது ரொம்ப ஆழமான குறிப்பு. அந்த அண்டப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இறைவன் வந்தான், எனக்கு அருள் செய்தான், உடம்பின் முழுக்க அந்த அற்புதமான அந்த அமுத தாரை என்று சொல்லக்கூடிய ஒன்றை எலும்பு துளைக்குள்ளெல்லாம் ஏற்றி ஏற்றி அப்படி உருகுகிற அன்பை ஒரு உருவமாக்கி விட்டான். அப்படின்னு தன்னை என்ன ஆக்கிட்டார் அப்படின்னு கேட்டால் அன்பின் வடிவமாக ஆக்கிவிட்டான், உருகும் உள்ளத்தை கொடுத்து விட்டான். எனவே இதெல்லாம் அவரே சொல்லிட்டார். அது அங்கே இறைவன் செய்ததாக செய்யும்போது தன்னை சொன்னவர் தன்னை தனிப்பட்ட இடத்த சொல்லுகிற இடத்துல நான் அன்பில்லாதவன் என்று தான் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்க. எனவே இந்த பாட்டை எல்லாரும் பக்தி செலுத்தக்கூடிய அனைவரும் கண்ணப்பரை பற்றி பேசுவது உண்டு. நாம் கண்ணப்பர் பக்திங்க சொல்லும்போதே ரொம்ப நாமெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு தாங்க சாமி கும்பிடுவோம். இவங்க நினச்சிட்ட கண்ணப்பர் பக்தி என்னன்னு கேட்டால் நம்ம ஊர்வனை பரப்பனை எல்லாம் சாப்பிட்டுவோங்க, சாமியும் கும்பிட்டுக்குவோம். இப்போ இவங்க நினைக்கிற கண்ணப்பர் பக்தினா என்னன்னு கேட்டால் அசைவன் சாப்பிட்டுட்டே சிவபெருமான் மீது நான் அன்பு செலுத்துகிறேன், எனவே நானும் கண்ணப்பரும் ஒன்று. இந்த அன்பு என்னன்னே தெரியாமல் கண்ணப்பர் அன்பு நம்ம அன்பு ஒன்றுனா, அன்பின் உச்சியில் நிற்கக்கூடிய மணிவாசகரே அந்த கண்ணப்பர் அன்புக்கு முன் தான் அன்பில்லாதவன் சொன்னால் நாமெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறோம், என்னுடைய அன்பெல்லாம் கண்ணப்பர் போன்ற அன்பு, எங்கள் அன்பெல்லாம் கண்ணப்பர் அன்பு. இவங்க எதை வைத்து கொண்டார்கள்? கண்ணப்பர் அன்பு என்பதற்கு அசைவன் சாப்பிட்டு சாமியும் கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வச்சுக்கிட்டாங்களே ஒழிய கண்ணப்பருடைய அந்த அன்பினை பரிதவிப்பை உள்ளத்தில் அவர் கொண்டிருக்கிற நிலையை
100% ஒரு புள்ளியை கூட நாம் தொட இயலாது. இதுதான் நாம் அவருடைய அன்பினுடைய ஆழத்தை எண்ணி பார்க்கும்போது நம்முடைய அன்பை அன்பாகவே சொல்ல இயலாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 6 நாள் அவர் உறங்கவில்லை, 6 நாள் உணவு எடுத்து கொள்ளலை, 6 நாள் தண்ணீர் பருகலை. எப்படி இருக்க இயலும் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். நம்ம 1 மணி நேரம் தண்ணி குடிக்கலன்னு நமக்கு நாக்கு வறண்டு போய்கிறது. ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்ள முடியலன்னா முகம் வாடி விடுகிறது. ஒரு நாள் சாப்பிடலின்னா நம்ம பாடு என்ன பாடு. 2ஆம் நாள் தாண்டும் போது இப்போ 6 நாட்கள் எல்லாம் சஷ்டி விரதம் இருப்போம். அந்த நாள் ஆக ஆக உடம்பு சோர்வு ஏற்படும், வேலையே செய்ய மாட்டோம். அப்படி செய்யாமல் தான் நம்ம இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இரவு முழுக்க கண் துயின்று காவலுக்கு நின்றார், பகல் முழுக்க வேட்டையாடினார், அமுது கொண்டு வந்து படைத்தார், சோர்வே இல்லாமல் நிற்கிறார். கண் துயிலாத வீரர் என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். எனவே கண்ணப்பர் அன்பை ரொம்ப ஆழமாக சொன்னால், கண்ணப்பர் என்ற சொல்லை சொல்வதற்கு கூட நமக்கு அன்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பது தான் உண்மை. ஆனாலும் நாம் அன்பை சொல்லும் போதெல்லாம் கண்ணப்பர் அன்பு கண்ணப்பர் அன்பு என்று வைத்து கொள்ளுகிறோம். அவனுடைய ஆழம் புரியாமல் என்பது தான் வெளிப்படையாக களிற்றுப்படியார் ஆசிரியர் நமக்கு உணர்த்துகிறார். எனவே அவர் அன்பு காலத்தியார் தான் அறிவார். இதன் மூலமாக ஒரு உண்மை நமக்கு சொல்லுகிறார். நீ இறைவன்பால் அன்பு செலுத்துகிறாய் என்று சொன்னான், இறைவன் தான் அறிவான், மற்றவங்க அறிவாங்கன்னு நினச்சிக்காது. ஏன் நமக்கு என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நாம் காட்டுகிற அன்பை மற்றவங்க பாராட்ட வேண்டும் என்ற இடத்துல போய் சிக்கிக்கிறோம். நம்ம எங்கே நிற்கிறோன்னு கேட்டால், நான் பாட்டு சாமி கும்பிட்டு அன்பு செலுத்திட்டு இருக்கிறோம், சாமி தெரியும் அப்படின்னா, நமக்கும் சாமிக்கு தெரிஞ்சால் எப்படிங்க ஆகுது, எல்லாருக்கும் தெரிஞ்சால் தானே பரவாயில்ல. இப்போ நம்ம எங்கே சிக்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 மணி நேரம் பூசை பண்ணுறேன் அப்படின்னு பெருமையாக பேசினா தானே மகிழ்ச்சியாக இருக்குது. நான் எத்தனை மணி நேரம் பூசை பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாமல் போனேன், அதை பற்றி கவலை. நான் இப்படி என்று நம் பெருமை பேசுவதற்கு தான் நம்ம நேரத்தை பயன்படுத்திக்கிறோம் ஒழிய, இறைவன்பால் அன்பை பேசுவதற்கு நமக்குடைய வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் வைத்து. இறைவனை பற்றி பேசுவதாக இருந்தாலும் கூட அந்த இறைவனுக்கு நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், இப்படி தான் பேசிக்கொள்கிறோமே ஒழிய, நம் அன்பினை நம் வீட்டில் இருக்கிறே அறிய முடியாது. ரொம்ப நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்க. உங்கள் கூடவே இருக்கலாம், அவங்க பெற்றோராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் இறைவன்பால் காட்டுகிற அன்பை இறைவன் தான் அறிவார். உங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் ஏன் உடலை பற்றி அறிய வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அறிஞ்சிக்கலாம். இவருக்கு இன்னும் பிடிக்கும், இன்னும் பிடிக்காது, இவ்வளோதான் சாப்பிடுவார், இவர் சாப்பிட மாட்டார், இத்தனை மணிக்கு தூங்குவார், இத்தனை மணிக்கு எந்திரிப்பார், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உள்ளத்தில் பெருமானை கொண்டிருக்கிற நினைப்பினுடைய ஆழத்தை இறைவன் மட்டும்தாங்க அறிவார். நம்ம அறிவுக்கு தெரியும், நம்ம ஒரு கால் நம்ம அறிவு எட்டல்னா கூட இறைவனை தவிர மற்றவரால் அறிய இயலாது. இது நீங்கள் யாரும் அறிந்து கொள்வாங்க என்று நினைப்பதே தவறு. நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம அன்பை தெரிஞ்சுக்குவாங்க, எதை சாமி மேலே நம்ம அன்பு வச்சுக்கணும், அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, இவங்க தெரிஞ்சுக்கணும், இல்லை அவங்க தெரிஞ்சுக்க வைக்கணும். நாம் ஒரு முயற்சி பண்ணோம்னா தோல்வியை தவிர மிச்சம் ஒன்றும் இல்லை. ஏன் இறைவன்பால் காட்டுகிற அன்பை அவர் எப்படி அறிய முடியும்? நீங்கள் இறைவன்பால் கொண்டிருக்கிற அன்பை இறைவன் தான் அறிய முடியும்னு இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகு நான் போய் மற்றவருக்கு என் அன்பை நான் புலப்படுத்துகிறேன், என் அன்பை நான் புலப்படுத்துகிறேன் என்று சிக்கனம்னா அது புலப்படுத்த இயலாது. அது கேலியாக போயிடும், பரிகாசம் செய்வார்கள், முன்ன விட்டு பின்ன பேசுவான். என்னமோ உளறிட்டு இருக்கிறானுங்க சாமி கும்பிட்றன்னு, என்ன பண்ண இவன் சொல்லதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பொறுமையை கேட்டுன்னு இந்த பக்கம் போனே அந்த பக்கம் பரிகாசம் செய்து கொண்டிருப்பார்களே அன்றி அன்பினை உணர்கின்ற வாய்ப்பு கிடைக்காது. இன்னும் சில பேர் எப்படிப்பான், ஏப்பா இவங்களுக்கெல்லாம் இப்படி கிடைக்குதா, இந்த சாமி நமக்கு மட்டும் ஏன் தான் அப்படி பண்ண மாட்டேங்குது, அவங்க அப்படி இருக்கிறாங்களே இப்படி இருக்கிறாங்களே என்று உள்ளத்தில் நமக்கு நல்ல எண்ணங்களும் தோன்றுமா, அப்படி தோணும்னு சொல்லவுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த அன்பு என்பதை இறைவன் தான் அறிவான். அது நம்முடைய காரைக்கால் அம்மையார் புராணத்தில் அவங்க பேய் வடிவம் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த ஆலயத்துக்குள்ளே செல்லும் பொழுது அஞ்சி ஓடுகிறார்கள் மக்கள். அப்போ அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய அன்பை என் இறைவன் அறிந்தால் போதும், அண்டர் நாயகனார் அறிவரேல் என் திசை மாக்களுக்கு யான் எவ்வுருவாய் என்னை என்னுடைய பெருமான் அறிந்து கொண்டால் போதும். நீங்கள் ரொம்ப அழகான இடங்கள். அதாவது உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாரும் நாம் நினைக்கிறோம்.
இறைவன் ஏற்கணுமா வேண்டாமா அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ஏன் உலகந்தானே நமக்கு பாராட்டு பத்திரம், நாம் செய்கிற பணிகளுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுத்து உங்கள் பணி ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த பரிசு அந்த பரிசு என்று பரிசு கொடுத்து பட்டையும் கொடுப்பது உலகந்தானே கொடுக்குது. ஆனால் இறைவன் கொடுப்பதை பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இவர்கள் நம் அன்பை பெரிதாக பேசிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு பேசுகிறமே ஒழிய இறைவன் நம்மை அறிய வேண்டும், அவர் அறிந்தால் போதும் அப்படின்னு நாம் நினைப்பதில்லை. நீங்கள் அவன் அறிந்து விட்டால் அவன் அறிந்த அன்பை உலகுக்கு தெரிவிக்காமல் இருக்க மாட்டான். நீங்கள் அங்கே ரொம்ப ஆழமாக நின்று பார்க்கணும். நாயன்மார்கள் யாரும் தன்னுடைய அன்பை விலாசம் எடுத்துக்கொண்டு வீட்டில் போர்டு எழுதி வச்சுக்கிட்டு நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் வாங்கின யாரையும் கூப்பிடல. அவங்கவுங்க அன்பு செலுத்தி கொண்டு இருந்தார்கள். அந்த அன்பை நுகர்ந்த இறைவனுக்கு இந்த அன்பனை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று அவன் தான் முடிவு பண்ணான். நீங்கள் ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை விளங்கி கொள்ள வேண்டும். யாரேனும் தன்னுடைய தொண்டினை அன்பு நிலையை இப்போ எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிவித்து கொண்டு ஒரு பணி செய்து கொண்டு இருந்தால் அதான் அவனே சொல்கிறான், இதுக்கு நாம் வேற போய் சொல்ல போகணுமா, நான் வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருக்குமே சொல்லலை, பெருமான் மீது அன்பு கொண்டு ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டு இருந்தால் உங்களுடைய அன்பு திறத்தை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று அவனே வந்து விடுவான். இதுக்கு ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பு என்பது இறைவனால் தான் அறியப்படும், இறைவனால தான் அதற்கான அளவுகோல், அதுக்கு எல்லை கிடையாது. எல்லையில்லாத அன்பு என்பதை நம்முடைய நூல்கள் விரிவாக சொல்லி இருக்கின்றன. அதனால் கண்ணப்பர் என்றால் அன்பு என்பது மட்டும்தான் நம் நினைவில் இருக்க வேண்டுமே அன்றி கண்ணப்பர் அவர் எப்படி இருந்தார் அப்படி அதெல்லாம் விரிந்த, அதெல்லாம் அன்பினுடைய காரியங்கள். அவர் இரவு முழுக்க உறங்காது இருந்தார், உணவெடுத்து கொள்ளாது இருந்தார், இதெல்லாம் அன்பு காரணமாக என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். எனவே இந்த பாடல் பலருடைய நிலைக்கும் ஒரு ஆழமான ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடிய பாடலாக இருக்கக்கூடிய. எனவே கண்ணப்பரை காலத்தினாதர் தான் அறிவார். மற்றவர்கள் நான் கண்ணப்பரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மை அல்ல. ஒருவாறு நாம் அறிந்திருக்கலாம். நீ எப்படி அறிந்த சேக்கிழார் வாக்கள் அறிந்திருக்கலாம், மணிவாசர் வாக்கள் இப்படித்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க, நான் முழுசாக சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை அவங்க தெரிஞ்சதை சொல்றதை நாம் வாங்கி கொண்டு நாம் சொன்னால் என்ன செய்வோம், நமக்கு தெரிஞ்சது தான் நாம் சொல்லணும். சேக்கிழார் பெருமான் சொன்னதையே முழுசாக நம்மளால் சொல்ல முடியுமானா நிச்சயமாக இல்லை. எனவே அன்பு என்பது அனுபவ பொருள், அதை செலுத்துபவனும் அதனை பெறுபவனும் தான் அறிய முடியுமே அன்றி பார்வையாளர்களால் அன்பின் ஆழத்தை, அன்பினுடைய தன்மையை, அன்பினுடைய ஆற்றலை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் இல்லை என்பதை இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிறது என்பதை சொல்லி இனி அன்பினுடைய செயலாக ஒரு செயலை அடுத்த பாடலிலும் நம்முடைய ஆசிரியர் காட்டுகிறார். அடுத்த பாடலை எனவே இந்த வரலாற்றை எவ்வளவு வேணாலும் விரிக்கலாம். ஆசிரியர் பெருமாள் சுருக்கமாக கொடுத்தார்கள். எனவே அந்த வகையில் 52வது பாடலை சிந்தித்து நாம் 53வது பாடலுக்கு இனி அடுத்து செல்லலாம். அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க அவிழ்ந்த சடை வேந்தனார்க்கு இன் அமுதம் ஆயிற்றே மெய் அன்பில் சேந்தனார் செய்த செயல். அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்விக்க அவிழ்ந்த சடை வேந்தனார்க்கு இன் அமுதம் ஆயிற்றே மெய் அன்பில் சேந்தனார் செய்த செயல். இந்த செய்யுள் அவிழ்ந்த அந்த ஒரு சொல் அப்படியே 4 இடங்களில் இடம்பெறுவதை பார்க்க. அவிழ்ந்த அவிழ்ந்த என்ற சொல்லாட்சியை அப்படியே ஆசிரியர் அடுக்கு தொடராக சொற்பொரு பின்பொரு நிலை அணி என்ற வகையில் பயன்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அழகான பாட்டுங்க. இதுலேயும் ஒரு உண்மை சொல்கிறார். அதாவது சேந்தனார் என்று சொல்லப்பெறுகின்ற ஒருவருடைய அன்பை சொல்லுகிற பாட்டு இந்த பாட்டு. முன்ன பாட்டு கண்ணப்பருடைய அன்பை சொல்லியது. இந்த பாட்டு நம்ம முதல்ல பார்த்தோம், யோகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்திகளை முன்ன பார்த்தோம். இப்போ பக்தி நெறியில் அன்பின் வெளிப்பாட்டை கண்ணப்பரை சொன்ன பிறகு களிற்றுப்படியார் ஆசிரியர் சேந்தனார் என்று சொல்ல பிறகு 9ஆம் திருமுறையை தந்திருக்கின்ற நம் சேந்தனார் திரு இசைப்பாவும் திரு பல்லாண்டும்
அருளியதில் திரு இசைப்பால சில பதிகமும் திருப்பல்லாண்டு முழுக்க அவர் தான் கொடுத்துருக்கிறார். அவருடைய வரலாற்று செய்தியை அப்படியே கொடுக்கிறார் பாருங்க. இதில் சொல்லப்பட்ட செய்தி 3. ஒன்று அன்பின் அவிழ்ந்த நிலை, ஒன்று. ரெண்டாவது அன்பின் செய்கை, மூன்றாவது அன்பே சிவத்தின் உணவு. சிவம் எதை உணவாக உட்கொள்ளும்? அன்பினைத்தான் உட்கொள்ளும். நாம் தருகிற பொருளை இறைவன் நுகர்பவன் அல்ல. நீங்கள் சக்கரை பொங்கல் பொருள் தரலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், புளியோதரை கொடுக்கலாம், என்னத்தை வேணாலும் கொடுக்கலாம். அந்த பொருளை இறைவன் நுகர்பவன் அல்லங்க. அந்த பொருளின் வழியாக அன்பை நுகர்பவன் இறைவன். இங்கே தான் நம்ம கவனமாக பார்த்து கொள்ளவன். எனவே இறைவனுக்கு எது பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும், அது பிடிக்கும். அந்த உணவுப் பொருள் பிடிக்கும் என்பதல்ல, நாம் எதை தர வேண்டும் என்று நினைக்கிறோமோ நம் அன்பை அவனுக்கு பிடிக்கக்கூடியதாக இருப்பது. அவன் நுகர்வது அன்பைத்தானே அன்றி நாம் தருகிற பொருள் அல்ல. அதை நம்ம ரொம்ப ஆழமாக நினைவு கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒன்றையும் ஒரு குழந்தை தாயாக இருக்கக்கூடியவள் ஒரு உணவு பொருளாக என்ன கைக்கு தனக்கு கிடைச்சாலும் தன் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அன்பு தான் இருக்கும். ஏதாவது ஒரு உணவுப் பொருள் கிடைக்கிறது, குழந்தை பள்ளிக்கூடம் போயிருக்கிறான், அவன் வீட்டுக்கு வந்த பிறகு அவனுக்கு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டு போது மிச்சத்தை தான் சாப்பிடலாம் என்று நினைப்பது தாயினுடைய அன்பு. அதுதான் அந்த இடத்துல நம்ம அப்போ தனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நுகர்ச்சியும் உணவாக இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அன்பு போல அன்பன் பக்தி செலுத்தக்கூடிய ஒருவன் எந்த ஒன்று தனக்கு கிடைத்தாலும் இது சிவம் தந்தது, இது சிவத்துக்குரியது என்கிற நினைப்புகளை நிற்கும் பொழுது அவன் அந்த இடத்துல குழந்தை ஆகிறான். அன்பு செலுத்துபவன் தாயாகிறான். எல்லாத்துக்கும் அன்புக்கெல்லாம் தாயாக இருப்பவன். அதனால் அவனுக்கு தாயுமானவன் என்றே பெயர். அந்த தாயுமானவன் பக்தன் அன்பு செலுத்தும் போது தாயாக நிற்பதில்லை, அவன் குழந்தையா வந்து நின்றுக்கிறான் என்பதைத்தான் நம் வரலாறுகள் நமக்கு காட்டுகின்றன. அப்படிப்பட்ட வரலாற்றில் ஒரு வரலாற்றையும் எடுத்து காட்டுகிறார். எனவே பாருங்க, அவிழ்ந்த துணி முதல் எடுத்து சொல்ல, அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை 2 சொல் இருக்குங்க. இப்போ அவிழ்ந்த துணினா என்ன ஆசிரியர் தரார் பாருங்க. அவிழ்ந்த துணி என்பது பல நாள் பயன்படுத்திய கந்தை துணி. இந்த கந்தை அப்படின்னாவே அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த கந்தை துணியில் நூல்கள் பிரிந்திருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் பயன்படுத்தி கொண்டே வந்தால், ரொம்ப உதாரணம் சொன்ன வச்சுக்கலேன், நம்ம துவட்டுகிற துண்டு நமக்குன்னு வீட்டில் ஒன்று வச்சுருப்போம். அந்த துண்டு பார்த்திங்கன்னா நாள்தோறும் அதை துவைத்து பயன்படுத்தும். அந்த துண்டு கடையில் வாங்கி வரும்போது அந்த நூல் இழைகள் நெருக்கமாக இருக்கும். அப்படியே இப்படி பார்த்தா ஒன்று அடுத்து இருக்க தெரியாது. நீங்கள் பயன்படுத்த அந்த துணி அப்படி நெகிழ்ந்து இப்படி பார்த்தீங்கன்னா இலை விரிஞ்சு போய் கிடக்கும். அது அந்த நூல்கள் தனித்தனியாக இழை தனித்தனியாக வருமானால் சீக்கிரம் என்ன ஆகிடும், அப்படியே நம்ம இழுத்தோம்னா கிழிஞ்சு போயிடும். அப்படி ஒரு சூழல் இருக்கும். அப்போ பயன்படுத்த அந்த நெருக்கமான நூல் இழைகள் அப்படியே விரிந்து ஒரு சூழலை கிழிந்து போக அளவுக்கு வந்துருங்க. அப்படிப்பட்ட துணிக்கு பேர் தான் கந்தை. அதைத்தான் இங்கே அவிழ்ந்த துணி என்று நம்முடைய களிற்றுப்படியார் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் பாருங்க. அவிழ்ந்த துணி என்பது பல நாள் பயன்படுத்திய கந்தை துணியில் நூல்கள் பிரிந்திருக்கும். அது மட்டுமல்ல, ஊடு இழை விரிந்து அந்த துணி அலசலாகவும் இருக்கும். அதுனா அலசலாக இருப்பது, அப்படியே விரித்து இப்படி பார்த்தோம்னா வானத்தில் இருக்கிற எல்லாம் தெரிகிற மாதிரி இருப்பது. ஒவ்வொரு நூலுக்கு இடையில இடைவெளி பெரிதாக இருக்கக்கூடிய அப்படியே அலசலாக இருக்கும். அந்நிலையில் அதன் கட்டுக்கோப்பு குலைந்திருக்கும். நீங்கள் வேகமாக இழுத்தா அந்த துண்டானது கிழிந்து போயிடும். அப்படி இருக்கும், கட்டுக்கோப்பு குலைந்திருக்கும். அத்தகைய கந்தை துணியே இங்கு அவிழ்ந்த துணி என்றார். அதாவது சேந்தனார் என்று சொல்லப்பெறுகின்ற ஒருவர் இறைவனுக்கு அமுது என்ற ஒன்றை எதில் வச்சிருந்தார் அப்படின்னு கேட்டால், அப்படியே சுத்தமான பட்டு துணி எடுத்து அப்படியே செலவு பண்ணி அப்படிப்பட்ட ஒரு இதில் அந்த இறைவனுக்கான உணவை வச்சிருந்தாருன்னு இங்கே பாட்டு சொல்லலைங்க. அங்கே தான் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் என்ன தருகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எந்த உணர்வில் தருகிறீர்கள் என்பதுதான். உணவு முக்கியம் அல்ல, உணர்வு முக்கியமானது வழிபாட்டுக்கு. அதுதான் நம்முடைய நூல்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றன. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா,
வெளிப்படையாக காணுகிற அந்த ஆடம்பரத்தையும் ஆறாவாரத்துக்கும் நம்முடைய அறிவு மயங்கி நிற்பது ஆழமான அன்புக்கு மயங்காமல் கிடக்கிறது. நேர்மாறாக அன்புக்குத்தான் நாம் அடிபணிய வேண்டும், அன்பில் தான் மயங்கி கிடக்கணும். ஆடம்பரம் இருக்கக்கூடிய இடத்த விட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு விலகி நின்று அறிவு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வழிபாட்டை கூட ஆடம்பரமான வழிபாடாக மாற்றுகிற பொழுது அறிவு அமைதி பெறுவதில்லை. அதை இங்கே சொல்லார். எனவே இப்போ சேந்தனார் என்கின்ற பெரியவர் தில்லை நடராச பெருமானுக்கு ஒரு உணவு வைக்கிறார். அந்த துணி எப்படி இருந்துச்சு அதைத்தான் இந்த வரியில் காட்டியிருக்கிறார். அந்த துணி என்பது அப்படி இழுத்தோம் என்று சொன்னால் கிழிந்து போகக்கூடியதாக இருக்கக்கூடிய துணி. எனவே அவிழ்ந்த துணி, ஏன் பல நாள் பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால இழைகள் அப்படியே விரிந்து இருக்கின்றன. எனவே அந்த கட்டுக்கோப்பு குலைந்திருக்கிறது. எனவே அத்தகைய துணியில் இறைவனுக்கு அமுது. எனவே அந்த அவிழ்ந்த துணியில் எதை கொண்டு வருகிறார், அந்த அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழ். இந்த அவிழ் என்பது நம்ம அமுது படைகளுக்கு பயன்படுத்துகிற அவிழ். எனவே அந்த அவிழ் கொண்டு வரார். அது நல்ல வெந்திருக்கக்கூடிய பதமாக இருக்கக்கூடிய உணவாயிருச்சு. அதை எப்படி கொண்டு வருகிறார் அப்படின்னு கேட்டால் அவிழ்ந்த மனத்தால். இந்த மனம் எப்படி இருக்குதுன்னா, இப்போ நம்முடைய நெஞ்செல்லாம் மணிவாசர் வாக்கில் சொன்னால் கல் நெஞ்சு போல இருக்கிறது. ஏன் நல்ல உறுதிப்பாடாக குழைதலே இல்லாமல் அப்படி உறுதிப்பாடாக இருப்பது. இந்த நெஞ்சு இறை வழிபாட்டுக்கு ஆகாது. நெஞ்சு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா குழைந்து இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் சாதம் வடிக்கும்போது சில நாட்களில் கொஞ்சம் தண்ணீர் அதிகமாகிடுச்சுன்னா அந்த பருக்கைகள்லாம் தனித்தனியாக தெரியாமல் ஒரு சோறோடு இன்னொரு சோறு ஒட்டி போய் இன்றைக்கி என்ன சாப்பாடு கரண்டியில் எடுத்து போட்டாங்கன்னா மொத்தமாக வரும். ஏன் இன்றைக்கி இப்படி சாப்பாடு கொஞ்சம் குழைஞ்சு போச்சுங்க. அந்த குழைந்து இருத்தல் தாங்க நெஞ்சு அப்படி இருக்கணும். இந்த குழைந்த சாப்பாட்டை பார்த்தா நெஞ்சு இப்படித்தான் குழைய வேண்டும் அப்படின்னு நினைப்பு நமக்கு வரணும். ஆனால் நம்ம எப்படி சாப்பிடுக்கிறோம், ஒரு பருக்கையோடு ஒரு பருக்கை ஒட்டாமல் இருக்கிற மாதிரி. ஏன் அப்படி தான் நம்ம உணவகத்துக்கு போனாலும் சாப்பிட்றோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் குக்கரில் வச்சு உணவு சமைக்கும் பொழுதும் அப்படியே அந்த பருக்கைகள் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருப்பது போல் பார்க்கும். எனவே அந்த அவிழ்ந்த உணவு என்பது நன்கு வெந்திருக்கக்கூடிய அந்த உணவு. அது சொல்லார் அவிழ்ந்த மனம் என்பது அந்த அவிழ்ந்த உணவை அவிழ்ந்த மனத்தால். இங்கே மனம் எப்படிப்பட்டது, இந்த கல் நெஞ்சம் ஆக இல்லாமல் அப்படி கசிந்த நெஞ்சாக. எப்போ கசிவு, எப்போ நான் என்கிற முனைப்பை இழக்கிறேனோ அப்பொழுது என் நெஞ்சம் கசியும். அதான் சொல்றார், தற்போதம் இழந்து தன் நிலை குலைந்த உள்ளத்தை குறிக்கும். அந்த அவிழ்ந்த மனம் என்று இரண்டாவது வரியில் சொல்லப்பட்ட அந்த அவிழ்ந்த என்பதுக்கு என்ன பொருள்னா, தற்போதம் இழந்து தன்னிலை மறந்து அதுக்கப்புறம் அந்த தன்னிலை குலைந்த உள்ளத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இறைவனுக்கு அமுது ஊட்டுகிற போது அந்த நெஞ்சு குலைந்து இருக்கும். பெருமானே அமுது செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது அந்த தாய் தன் குழந்தைக்கு ஊட்டுவது போல உணர்வு நமக்கு வரணும். அதான் சொல்ற அவிழ்ந்த சடை வேந்தானார். பெருமானுடைய சடை விரிசடை அப்படி சொல்வதுங்க. நீங்கள் தில்லையில் அந்த பெருமானுக்கு தாழ் சடை என்று சொல்வது, அப்படி மேலேருந்து கீழே தொங்கி கொண்டிருப்பதாக விரிந்த சடை. எனவே இப்படி எடுத்து சடை முடியாக மற்ற திருமேனியில் காணும்போது சடையை என்ன பண்ணியிருப்பார், தலையில் அப்படி முடிந்து வைத்திருப்பார். சடையே மகுடமாக இருப்பது. நடராச பெருமான்கிட்ட விரிந்த சடை உடையவராக இருப்பார். அப்படியே அந்த சடை 8 திசையும் தெறிக்க வீசுவது போல் அந்த காட்சி உண்டு. அதனால் விரிந்த சடை, அதைத்தான் இங்கே அவிழ்ந்த சடை. எனவே முடித்திருந்ததுன்னா கீழே தொங்காது. இப்போ அது அவிழ்ந்தனால சடை விரிந்திருக்கிறதா. எனவே அவிழ்ந்த சடை வேந்தனார் என்பது திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் ஆகிய சிவபெருமானை குறிக்கும். அடுத்தது இத்தகைய அந்த அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த மனத்தால் அவிழ்ந்த சடையாருக்கு என்ன கொடுத்தார், அவிழ்ந்த அமுது. எத்தகையது, அவிழ்ந்த அவிழ் என்பது அந்த கந்தை துணியில் இருந்த குலைந்த களி அமுதை குறிக்கும். அதனால் இன்றைக்கி நாம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை வருகிற நாளில் களி என்று சொல்லக்கூடிய ஒரு திருவாதிரை களி என்று அதற்கு பெயர் இன்னைக்கு கொடுக்குறோம். ஆனால் அந்த அமுது ஏன் கொடுக்குறோம், சேந்தனாருடைய அன்பை இறைவன் நுகர்ந்து கொண்டான். அதனை அந்தணர்களாக இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இறைவன் அந்த சேந்தனாரின் அன்பை பறைசாற்றினான். இந்த அன்பை உலகத்துக்கு உணர்த்தியதனால நாம் இன்று அவருக்கு திருவாதிரை களி என்கிற அமுது படைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சொல்ல பாருங்க, தற்போதம் அழிந்த நிலையில் சேந்தனார் கந்தை துணையில் இருந்த குழைத்த
கனி அமுதை கனிந்த உள்ளத்தோடு அம்பலவாணனுக்கு நிவேதித்த போது அகுது அவனுக்கு இனிய திரு அமிர்து ஆயிற்று. இதான் பாட்டினுடைய திரண்ட கருத்து. சேந்தனார் செய்த செயலே தற்போதம் இழந்து சிவபெருமானிடம் பேரன்பு கொண்டிருப்பதற்கு சிறந்த சான்று ஆகும். கண்ணப்பர் வரலாறும் தற்போதத்தை இழந்து அன்பு செலுத்திய வரலாறு தான். இப்போ சேந்தனார் வரலாறும் அத்தகையது தான் சொல்றார் பாருங்க. எனவே கடவுள் நமக்கு உடம்பு முதலிய வசதிகளை தன் திருவுள்ளத்திலே கொண்டுள்ள அன்பினால் புரிகின்றான். நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று அவன் தான் பார்த்து பார்த்து செய்திருக்கிறான். நமக்கு கண் இப்படி இருக்க வேண்டும், காது இப்படி இருக்க வேண்டும், முகம் இப்படி இருக்க வேண்டும் என்று அவன் பார்த்து பார்த்து அவன் கருத்தில் கொண்ட வடிவம் நமக்கு இன்னைக்கு வடிவமாக கிடைத்திருக்கிறது. அப்போ ஒரு குதிரைக்கு இருக்கக்கூடிய முகம் போல, ஒரு கழுதைக்கு இருக்கக்கூடிய முகம் போல நமக்கு ஒரு முகத்தை அப்படி கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? கண்ணாடி முன்னு பார்த்துக்கிட்டா நிற்க போகிறோம் இல்லையே. அப்போ நமக்கு ஒரு முக அமைப்பு, கண்கள் இப்படி தான் இருக்கணும். இப்போ விலங்குகளுக்கு இங்கே இந்த 2 பக்கம் கண் இருப்பது பார்க்குறோம். பசுமாடு பார்க்குறோம், குதிரை பார்க்குறோம். இப்படி 2 பக்கம் கண்ணை கொடுக்காம நமக்கு 2 பக்கம் முன்னையே கொடுத்துருக்கிறார். மூக்கு அழகாக கொடுத்துருக்கார், செவி இப்படிலாம் பார்த்து பார்த்து இந்த வடிவமைப்பை அவன் தானே வடிவமைத்திருக்கிறான். இன்றைக்கி ஒரு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீட்டை கட்டக்கூடியவருக்கு ஒரு ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறோம். அதை உடை உடுத்தும் போது ஒரு டிசைனர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எந்த கலைஞனாக நின்று இந்த முழுமையான வடிவத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவன் தானே பார்த்து செய்தான் சொல்றார். எனவே தற்போதம் கடவுள் நமக்கு உடம்பு முதலிய வசதிகளை தன் திருவுள்ளத்திலே கொண்டுள்ள அன்பினால், இத்தனையும் அவன் எதனால் செஞ்சான் தெரியுங்களா? அன்பு காரணமாக. எனவே அன்பினால் புரிகின்றான். நம்மை உள்ளிருந்து தறிவு நெறியில் சொல்றார் நடத்துகிறான். எனவே நம் உள்ளிருந்து அறிவு நெறியில் நடத்துகிறான். இங்கனம் நமக்கு தாயினும் தயா மிக்கு ஆவன ஆற்றும் பெருந்திறத்தை நினைக்க நினைக்க மனத்திலே அவன்பால் இச்சை அதிகரிக்கும். நீங்கள் சாமி எனக்கு என்ன செய்தார், என்னென்ன செய்து கொடுத்துருக்கிறார், என்னென்ன செய்து கொடுத்துக்கிறார் என்று அவன் செய்து கொடுத்ததை நினைச்சிங்கன்னா அவன் மேலே அன்பு வளர்ந்துக்கிட்டே போகும். இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, இந்த சாமி எனக்கு என்ன செஞ்சிச்சு, என்ன செஞ்சிச்சு, என்ன செஞ்சு, இந்த கேள்வியிலே காலம் போவதனால நமக்கு இறைவன்பால் அன்பு வருவதில்லை. அவன் எனக்கு என்ன செய்திருக்கிறான், எத்துணை செய்திருக்கிறான், எத்துணை செய்து, இப்படி திரும்ப திரும்ப அவன் செய்து கொடுத்த உதவியை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அன்பு வளர்வதற்கு நன்றி மறவாமை தான் அன்பை வளர்த்து கொடுக்கும். நீங்கள் எப்போ நன்றியை மறக்கிறோமோ அப்பொழுதே அன்பு என்கிற அந்த ஒன்று சிதைந்து போய், நீங்கள் நன்றி மறந்தவர்கள் யாரும் அன்புடையவராக இந்த உலகத்தில் நிற்கலை. அன்புடையவர்கள் அத்துணை பேரும் நன்றியுடையவர்கள் தான். ஆக நன்றி என்கிற அந்த கொடுத்த கொடையை உள்ளத்தில் நினைந்து நினைந்து பார்க்கும். அந்த நினைப்பு தான் நம் நெஞ்சத்தை அப்படியே அந்த கல் நெஞ்சத்தை கனிவிக்கின்ற ஆற்றல். அந்த நினைப்பு தான் உதவி செய்த நினையை நினைந்து நினைந்து பார்க்கும்போது, அவரை நினைக்கும் போதே ஒரு கசிவு வந்து, ஆகா அவர் எனக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறார். சாதாரண உலகியலில் நிற்கும்போது ஒரு உதவி செய்தவரையே நினைச்சோம்னா கண்ணில் கண்ணீர் வரும் என்று சொன்னால், பிறவிதோறும் உதவி செய்து கொண்டே இருக்கிறானே, இன்னும் எத்தனை பிறவிக்கு உதவி செய்யக்கூடிய அவன் ஒருத்தன் தான். எனவே அந்த இடையறாது புரிகிற உதவி செய்கின்ற அந்த கருணையை நாம் திரும்ப திரும்ப நினைக்கணும். காலையில் நினைச்சாச்சு போதுங்க, நீ தூங்கும்போது நினைப்போம். அது குறைந்தபட்ச அளவு. எந்திரிச்சொன்னே நினைப்பது, தூங்கும்போது நினைப்பது என்பது குறைந்தபட்ச அளவு. ஆனால் இடைப்பட்ட நேரங்களிலும் நம்முடைய அன்பினை அவன்பால் அதிகப்படுத்தி கொண்டே செல்வோம் என்று சொன்னால் அவனை நினைத்தா நம் நெஞ்சு கசியும். அதான் சொல்றார். எனவே இவ்வாறு நமக்கு அவன் கொடுக்கக்கூடியதை நினைக்க நினைக்க மனத்திலே அன்பால் இச்சை அதிகரிக்கும். அதிகரிப்பு எல்லை கடந்தோமாயின் மலர்ந்து அதுகாரும் மறைந்து பொதிந்து வைத்திருந்த தேரல்னா தேன், அந்த மலருக்குள்ள தேன் இருக்கிறது. அது வெளிப்படாமல் அந்த மலர் இதழ் மூடிக்கொண்டு இருக்கிறது. அப்படியே மலர அது விரிகிறது. அதன் உள் இருக்கக்கூடிய தேனை எங்கோ இருக்கிற வண்டு நுகர்கிறது. ஏன் இந்த தேன் இப்போ மலரப் போகிறது என்பதையும் அதனுடைய தேனை பருகுவதற்கு வண்டு வருகிறது. அதை சொன்ன தேரலை வண்டுக்கு வழங்குவது போல. எனவே இந்த மலர்ந்து அதுகாரும் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த தேனை வண்டுக்கு எப்படி கொடுக்கிறது, அதுபோல மனம் நெகிழ்ந்து அவிழும். இந்த அவிழ்ந்த நெஞ்சம் யாவற்றையும் தன்னையும் பிறருக்கே வழங்கும் என்னும். எனவே இந்த நெஞ்சு என்ன செய்யும் கேட்டால், யாவற்றையும், அதாவது தன்பால் இருக்கக்கூடிய பொருளையும், இன்னும் சொல்ல தன்னையும்
பிறருக்கே வழங்க எண்ணும், இப்படி நினைந்தவர்கள் தாங்க நாயன்மார்கள். தன்பால் இருந்த பொருள் பிறருக்கு உரிய. அப்படி நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் மிக அழகாக சேக்கிழார் சொல்லுகிறார், தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவு அற கொடுத்து உவந்தார் என்று நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த பகுதியை காட்டுகிறார். மெய்ப்பொருள் நாயனார் தன் பெற்றோர்கள், தன்னுடைய முன்னோர்கள் சேமித்து வைத்த பொருள், தான் தேடிய பொருள், இதெல்லாம் எதுக்கு சிவபெருமான் கொடுத்திருக்கிறார்? சிவன் அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் நினைக்கிறோம், எனக்கே கொடுத்திருக்கிறார், எனக்காகத்தான் கொடுத்திருக்கிறார், எனக்காகத்தான் அப்படி நினைத்து நினைத்து நாம் சேமிக்கிறோம். ஆனால் அருளாளர்கள் இது சிவம் எனக்கு பிறருக்கு கொடுப்பதற்காக கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறார்கள். எப்போ பிறருக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் தாங்க காலம் கடந்த பிறகும் வாழுகிறார்கள். தனக்காக வைத்து கொள்பவன் தன் வாழ்நாள் அளவுக்கு வாழ்ந்ததாக நினைத்து கொள்கிறான். அவன் கடந்த பிறகு அவனை நினைப்பதற்கு அவனுடைய வழி மக்களே நினைக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப நினைவில் வைத்து கொள்ளணும். ரொம்ப ஆழமான சிந்தனை என்ன, நீங்கள் பெரும் செல்வத்தை தேடி தேடி வைக்கிறீங்கன்னா உங்கள் பையன் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு நினைப்பான். உங்கள் பேரனோ பேத்தியோ வந்துட்டா அவங்க கொஞ்ச நாளைக்கு எங்கள் தாத்தா சம்பாரித்து வச்சதுங்க, இல்லை எங்கள் தாத்தா சம்பாரிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அவங்களுக்கு ஒரு குழந்தை வரும் பொழுது இந்த தாத்தா அடிபட்டு போயிடுவார். யார்? இந்த சம்பாதிச்சு வச்சார் பாருங்க, அவர் காணாமல் போயிடுவார். அடுத்தது இருக்கக்கூடிய அந்த பையனுக்குரிய தாத்தா கொஞ்சம் நினைவில் இருந்தால் இருக்கலாம், அவ்வளோதான். அதுவும் இன்னைக்கு அதையும் கடந்து போகும்போது நீங்கள் எவ்வளவு பொருளை ஈட்டி வைத்தாலும் இந்த பொருள் நமக்காகும் என்று எண்ணி வைக்க நீங்கள் வாழுகிற காலத்திலேயே அதை இழந்து நிற்பவர்கள் இந்த உலகத்தில் அதிகம். நீங்கள் நான் வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல பொருளை ஈட்டி வைத்திருப்பார்கள். அந்த செல்வமே தன்னுடைய குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் இடையே வேறுபாட்டுக்குரியவர்களாக நின்று இந்த செல்வத்துக்காக, இந்த நிலத்துக்காக, தான் ஈட்டி வைத்த பொருளுக்காக தந்தை இடத்துல பெற்றோரிடத்தை பகைத்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. எத்தனை பேர் வழக்கு மன்றத்தில் போய் அப்பா மேலே கேஸ் போட்டு, பையன் மேலே கேஸை போட்டு இன்னைக்கு எத்தனை வழக்குகள் நிற்கின்றன. ஏன்? நாம் இந்த பொருள் ஆகும் என்று சேமித்து வைத்தோம், போய் வழக்கு மன்றத்தில் நிற்கிறது. நமக்கு கொடுத்த பொருள் இறைவனுக்கு கொடுக்கணும், அவனுடைய அடியார்களுக்கு கொடுக்க வாழ்வு தான் வாழ்வு என்று கருதி இருந்தால் இந்த சிக்கல் நமக்கு வராது. நமக்கு வேண்டும் என்று கருதியதனால தான் நம்முடைய தலைமுறை வரும்போது அவன் தனக்கு வேண்டும் என்று ஏன் நாம் நினைச்ச மாதிரி தான் அவனு நினைக்கிறான். இது எனக்கு வேண்டும்பா, இது எனக்கு வேணும், இன்னும் எழுதி கொடுக்காம இருக்கிற, இன்னும் ஏன் உசுரோட தான் இருக்கிற, எழுதி கொடு சீக்கிரம் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை ஏன் வருது? நாம் நமக்காக வேண்டும் என்று கருதியதுனால நம்ம குழந்தை அதை விட ஒரு படி மேலே போய் நிற்கிறான். நான் சொல்ல முடியும், அவன் 10 அடி பாஞ்சா அவங்க குழந்தை 14 அடி பாய், 8 அடி பாஞ்சா 16 அடி பாய். அப்போ நாம் எவ்வளோ ஆழமாக நமக்கு வேண்டும் என்று பற்றோடு சேமிக்கிறோமோ நம் குழந்தை அவனும் அந்த பற்று அவன் நம்மை விட அதிகமாக நிற்கும் போது நாம் எல்லாத்தையும் இழந்து நிற்போம் என்பதை மறந்து விடக்கூடாது. எனவே நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு இது இறைவன் கொடுத்த செல்வம். எனவே இறைவன் கொடுத்தது என்று இறைவனுக்கு கொடுப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். பிறருக்கு கொடுக்க வேண்டும், அதான் ரொம்ப சொல் போட்டார். பிறருக்கு வழங்க எண்ணும் எது? அன்பு தான். எப்போ யாருடைய நெஞ்சம் மலர்ந்திருக்கிறதோ, விரிந்திருக்கிறதோ, அவிழ்ந்திருக்கிறதோ அந்த நெஞ்சு எந்த ஒன்றையும் தனக்கு வேண்டும் என்று கருதாமல் பிறருக்கு என்று கருதும். அதுதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புடையவனுடைய எலும்பு கூட பிறர்க்கு பயன்படும்பார், என்பும் பிறர்க்குனார். அப்ப அன்பில்லாதவர்கள் தனக்கென்று கருதுவார்கள், அன்புடையர்கள் பிறருக்கு என்று கருதுவார்கள் என்று திருவள்ளுவ நாயனாரும் அறிவுறுத்தி இருக்கிற சிந்தனையை இங்கு வைத்து இன்றைய சிந்தனையை நல்ல நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போர். திருச்சிற்றம்பலம்.